கிடையாது. தோழர்களே, இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் தியாகனூரில் உள்ள புத்தர் அவர்களின் தியான மண்டபம். நாம் இந்த தியான மண்டபத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சேலம் மாவட்டத்தின் 2013ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த மாண்புமிகு உயர் திரு கா மகரபூஷணம் ஈயாப்பா அவர்கள் மற்றும் அவருடன் இந்த பகுதியில் ஒரு சிலர் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தியான மண்டபத்தினை சிறப்பாக அமைத்துள்ளனர். தியான மண்டபத்தினுடைய வரலாறு என்னவென்று பார்த்தால், அகிலம் போற்றும் மாபெரும் ஞானி, அன்பின் உருவம், புத்தரின் 6 அடி உயர திருவுருவச் சிலை சேலம் மாவட்டம் ஆரகலூர் அருகே உள்ள தியாகனூரில் பல நூற்றாண்டுகளாக புதையுண்டு வயல்வெளியில் கிடந்தது. 2012ஆம் ஆண்டு அப்பகுதியில் வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்வதற்காக வருகை தந்த சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கா மகரபூஷணம் ஈஆப்பா அவர்கள் அன்பையே போதித்து அகிம்சை வழி வாழ்ந்த மாபெரும் ஞானி புத்தரின் புகழ் பரவ வரலாற்று ஆசிரியர்கள், ஸ்தபதி ஆகியோரை அழைத்து திருவுருவச் சிலையின் காலம் கணக்கிடப்பட்டது. ஆய்வில் அந்த புத்தரின் திருவுருவச் சிலை கிபி 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என வரலாற்றாளர்கள் கூறினார்கள். எனவே அங்கு ஒரு தியான மண்டபம் அமைப்பதென முடிவெடுக்கப்பட்டது. தலைவாசல் ஆரகலூர் உள்ளடக்கிய பகுதி மகநாடு என அழைக்கப்பட்டதாக புலவர் குழந்தை எனும் தமிழ் வரலாற்றாசிரியர் தெரிவித்து உள்ளதையும் கருத்தில் கொள்ளப்பட்டது. அக்காலத்தில் இப்பகுதியில் புத்த மதத்தை தழுவியவர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் உள்ளது என்பதும் அறியப்பட்டது. நீண்ட வரலாறு மண்ணில் புதைந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடி முயற்சி மேற்கொண்டு தன்னார்வலர்களின் வாயிலாக இந்த புத்த திருவுருவச் சிலையினை வைத்து மாபெரும் தியான மண்டபத்தினை அமைத்து 28/6/2013ஆம் ஆண்டு திறந்து வைத்துள்ளார். இந்த பகுதியின் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திரு கா மகரபூஷணம் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நேரத்தில் நாம் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தொன்மை நிறைந்த புத்தரின் சிலையினை இவ்விடத்தில் 2013ஆம் ஆண்டு நிறுவியுள்ளனர். தற்பொழுது இந்த தியான மண்டபமானது சரிவர பராமரிக்கப்படாமல் இருப்பது போல் தோன்றுகிறது. எனவே அரசு இதில் கவனம் செலுத்தி இந்த தொன்மை வாய்ந்த புத்தர் நினைவிடத்தை, தியான மண்டபத்தை சிறப்பாக பராமரிக்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.